அனைவருக்கும் வணக்கம். ஜீவானந்த சரஸ்வதி, அகில பாரத சன்னியாசிகள் சங்கம், திருவண்ணாமலை, சிவசக்தி ஆசிரமம். நம்ம சிவசக்தி அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் சார்பில் குருநாதருடைய ஆசீர்வாதத்தோடு திருவண்ணாமலையில் ஆகஸ்ட் 18, 19 தேதியில் குரு பூஜையும் கோ பூஜை செய்யப்பட உள்ளது. திருவண்ணாமலையில் 12 கிலோமீட்டர்ல செய்யறோம். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். 2 நாள் விழா இருக்கு. 2 நாளிலே சிறப்பான பூஜைகள் நடக்குது. சிவ பூஜை, திருவாசகம் முற்றோதல், அண்ணாமலையார் கோயில் சுத்தி வருது. தேவார திருவாசகம் பாடிட்டு அண்ணாமலையார் கோயிலை சுத்தி இன்னிசை நிகழ்ச்சியோடு சுத்தி வரோம். எல்லாரும் வந்து கலந்துகிட்டு அண்ணாமலையாருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் குருநாதர்களுடைய ஆசியையும் நீங்க வாங்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. ஹரி ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ఈ సన్యాసులందరూ కూడా ఎవరైతే సాధన చేసుకోవాలనుకుంటున్నారో ఆ యోగులంతా వాళ్ళందరికీ కూడా సహాయ సహకారాలు అందించాలని ఒక ఆశ్రమం పెట్టి దాని ద్వారా వీళ్ళు ఎంతో వర్క్ చేస్తున్నారు. వచ్చే ఆగస్ట్ నెలలో 2 రోజులు ప్రోగ్రాం చేస్తున్నారు. సంగీతంతో పాటు గిరి ప్రదక్షిణ చేస్తూ 108 ఆవులకు పూజ చేసి అండ్ ఈ శివ పూజలన్నీ చేసి అందరూ కూడా ప్రజలు జీవరాశులందరూ కూడా సుభిక్షంగా ఉండాలని వాళ్ళు చేస్తున్నారు. సో ఇక్కడ వాళ్ళు ఈ ఆశ్రమాలు పెట్టి ఇక్కడ ఉన్న సన్యాసులు ఎంతో మంది వస్తున్నారు. ఇక్కడ సన్యాసులు ఇక్కడ ఉండి ఈ స్థలంలో సాధన చేసుకోవాలని వస్తున్నారు. వాళ్ళందరికీ ఆశ్రమం ఇచ్చి భోజనం పెట్టి అన్ని చేస్తున్నారు. అమ్మ, మీ சந்தேஷம், உங்களோட கருத்து சொல்லுங்க. திருவண்ணாமலையில நம்ம அண்ணாமலையாருடைய அருள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அண்ணாமலையாருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைய இருக்கு. இந்த பூமி வந்து திருவண்ணாமலையில எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்மள அடிக்க 1008 சிவலிங்கம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து அடிக்க 1008 சிவலிங்கம். இதை வந்து காலாலே மிதிக்க கூடாது, மலை மேலன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மக்கள் வந்து மலை மேல போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்ப வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, மேல தீபம் ஏத்துறதால எல்லாரும் போய் அதை பார்க்கணும், வணங்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட போறாங்க. அதை நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா நம்ம திருவண்ணாமலையில வந்து எங்கோ இருக்கிற அது தெலுங்கானா, ஹைதராபாத் எல்லாம் நிறைய வர்றாங்க. அண்ணாமலையார் தேடி நிறைய வராங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலையார் வந்து அருளை வந்து வாரி வாரி வழங்குறாரு. அதை வந்து நம்ம முழுசா பயன்படுத்திக்கணும். நம்ம திருவண்ணாமலை பூமி வந்து அந்த ரொம்ப ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப உயர்ந்த பூமி. இந்த மண்ணுல வந்து அவ்வளோ ஒரு அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் வந்து நேர்ல நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், தியான முறையில பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து 20-30 வருஷமா தியானத்துல இருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 18 சித்தர்கள் வந்து திருவண்ணாமலையில கிரிவலம் வரும்போது 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள் எல்லாம் கிரிவலம் வந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நாம அந்த கிரிவலத்துல வந்து நம்ம போய் அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே தெரிய மாட்டாங்க. நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம கிரிவலம் போகணும். டெய்லியுமே வர்றாங்க. டெய்லி மக்கள் வந்து நிறைய போயிட்டு இருக்காங்க. பௌர்ணமியில வந்து இந்த நிலா வெளிச்சத்துல அவங்களுடைய 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக நம்ம நிறைய போகலாம், கிரிவலம் போகலாம். அண்ணாமலையாருடைய அருளுக்காக கிரிவலம் வரலாம். டெய்லியுமே மாட வீதி வரலாம், அண்ணாமலையார் கோயில சுத்தி வரலாம். அண்ணாமலையார் கோயில் சுத்தி வந்தாவே நம்மளுக்கு அவ்வளோ அற்புதங்களுக்கெல்லாம் கிடைக்குது. நாங்க டெய்லியுமே அண்ணாமலையார் கோயில சுத்தி வருவோம். அப்படி சுத்தி வரும்போது நிறைய அற்புதங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாருமே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். உங்களை எல்லாரையும் இங்க பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலையாருடைய அருளும் எங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து டெய்லியுமே நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். வர்ற மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் சிறப்பா குடும்ப வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கணும்ன்றது எங்களுடைய ஆசீர்வாதம். சிவாய நம. సో ఇక్కడ అరుణాచలంలో అడుగడుగు యోగులు సిద్ధులు ఉన్నారు.
18 సిద్ధర్గల్ అని అంటారు. అంటే సిద్ధత్వం లభించిన మహాపురుషులు 18 మంది. అది తమిళనాడులో సాధన చేసి ప్రపంచానికే మనకి ఈ ఆయుర్వేదం కానీ ఇవన్నీ కూడా ఈ న్యాచురో ఇవన్నీ కూడా మూలికలతో చేసే ఇవన్నీ వైద్య విధానాలన్నీ కూడా వాళ్ళే అందించారు. వాళ్ళ యొక్క ఎనర్జీస్ అడుగడుగునా మనకి లభిస్తాయి. వాళ్ళ యొక్క ఆశీర్వాదం మనకు లభిస్తుంది. ఈ అరుణాచలంలో గిరి ప్రదక్షిణ చేసినంతసేపు ఈ 64 నాయన్మార్లు వీళ్ళందరూ అంటారు కదా, అందరూ కూడా ఇక్కడ ప్రత్యక్షమై ఉన్నారు. కాబట్టి అందరూ కూడా ఈ గిరి ప్రదక్షిణకు అంత ముఖ్యత్వం ఇస్తున్నారు. ఎక్కడెక్కడి నుంచో ప్రదేశాల నుంచి ఇక్కడికి వచ్చి ఈ గిరి ప్రదక్షిణకి ఇంపార్టెన్స్ ఇచ్చి ఆ కొండ చుట్టూ చుడుతున్నారు. సో ఆ కొండే శివుడు అగ్ని ప్రదేశం అది. సో మనం ఈ గుడి ప్రాంగణాన్ని కూడా ఈ గుడి గోపురాలు 4 గోపురాలు కనిపిస్తాయి. దీన్ని చుడితే కూడా మనకి ఎన్నో అద్భుతాలు జరుగుతాయి మన జీవితంలో. ఎందుకంటే ఇక్కడంతా కూడా యోగుల యొక్క ఆ ఎనర్జీస్ ఉన్నాయి, శక్తులు ఉన్నాయి. కాబట్టి ఇక్కడ మనకు అవన్నీ లభిస్తాయి. అందుకే ఇంతమంది ఈ స్థలానికి రావాలని ఆశపడుతున్నారు. వచ్చినందుకు వాళ్ళు ఏదో పొందుతున్నారు, అందుకే మళ్ళీ మళ్ళీ వస్తున్నారు. కాబట్టి మీ అందరూ కూడా ఇక్కడికి రావాలి, ఈ వీళ్ళందరి యొక్క బ్లెస్సింగ్స్ తీసుకోవాలి అని కోరుకుంటున్నామని చెప్తున్నారు. సో థ్యాంక్ యూ అమ్మా, థ్యాంక్ యూ.